கடலூர் மாவட்டம் மலையங்குடி குப்பம் குறுக்கம்பாளையம் கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களில் இருந்து விவசாயிகளை காலி செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக ஆக்கிரமிப்பு என கூறி காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் விவசாய நிலங்களில் இருந்து விவசாயிகளை வெளியேற்றுமாறு அறிவுறுத்தி வருகின்றனர். காலி செய்வதை எதிர்த்து விவசாயிகள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று காலை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என வழக்கறிஞர் திருமூர்த்தி முறையீடு செய்தார். நீதிபதிகள் சுந்தர் மற்றும் சுந்தரேதர் அமர்வு அவசர வழக்காக மதியம் விசாரிப்பதாக இந்த வழக்கு பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ராஜேந்திரன் ஆஜராகி அரசின் பொது திட்டத்திற்காக இந்த நிலங்களை கையகப்படுத்துவதாகவும் இதில் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் அனைவரும் வசதி உள்ள விவசாயிகள் தான் என்று அவர் தெரிவித்தார். இதற்கு மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திருமூர்த்தி இது தொடர்பான விவசாயிகள் சார்பில் பேரிடர் மேலாண்மை முதன்மை செயலாளரிடம் மறு ஆய்வு கோரி கோரிக்கை மனு கொடுத்துள்ளதாகவும் அதில் தடை விதிக்குமாறு கேட்டுள்ளோம் என்றும் வாதிட்டார். இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் பேரிடர் மேலாண்மை துறை முதன்மை செயலாளர் முடிவெடுக்கும் வரை விவசாயிகளை அந்த பகுதியில் இருந்து வெளியேற்றக்கூடாது என இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். மேலும் விவசாயிகளுக்கு எதிராக முடிவு எடுக்கப்பட்டால் அதற்கு மேல்முறையீடு செய்வதிலும் 10 நாட்கள் கால அவகாசம் வழங்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.